பண்டிகையை வாவ் கொண்டாடுங்க. எவனா அவ்வளவுதான் guys. கையில வந்தானா தூக்கி போட்டு மிதிங்க, அவ்வளவுதான். தோ இன்னைக்கு எல்லாம் அந்த ஃபார்ம்ல தான் ப்ரோ இருக்கும். கம் ஆன். ஓகே கிஷோர் ப்ரோ கேக்குதா? இந்த கேக்குதுப்பா. இன்னைக்கு சீக்கிரமா எவன் மாட்டினாலும் செதச்சு தூத்துக்குடி டவுனுக்கு பாத்தீங்கன்னா திருப்பி வருவேன். ஸ்கிரீன்ல வந்துட்டு சேப்பாக்கம் அப்புறம் வந்து பெரம்பூர் மட்டும்தான் போடுறான். பெரம்பூர் சேப்பாக்கம் இல்ல மட்டும் ஆக்சுவலி போட்டிருக்கான். கீழ பாருங்களே DMK 3 தாவேகா 1 போட்டிருக்கு. guys wait DMK 3 போடுங்க. DMK 3 போடுங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க. ஏதா இருந்தாலும் 8:30 நம்ம கன்ஃபார்ம். கைஸ் பிரீத் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணுங்க. கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கீங்க உட்கார்ந்து நிக்குங்க. அமைதியா இருங்க. பிரீத் இன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வட 8 மணிக்கு தான் வரவே போகுது ரிசல்ட். விட்டோபா இந்த மாதிரி கேஷுவலா பேசினா மறந்துடுவான். நீ விட தானே இருக்க, எனக்கு தெரியும். இவங்க பேசுன பேசல எனக்கு என்னடா பண்றது, எனக்கு வேற தமிழ் தெரியலையா இவங்க கூட. இந்த கடை சரி ஓகே அப்படியே இருங்க. அப்படியே பிரீத் இன் பண்ணுங்க, பிரீத் அவுட் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட். துறைமுகம்ல வந்து ஏன் DMK ADMK மட்டும் போட்டுருக்காங்க, TVK இது ஆட் பண்ணவே இல்ல. இருமா வரும். அது லீட் ஆகும்போது வரும். வருங்க. ஓகே வந்தோனே ஒரு நிமிஷத்துல லீட் எவ்வளவு வருதோ ஏப்பா பேனிக் ஆகக்கூடாது. இங்க வந்து பார்த்தா நீங்க என்ன பேனிக் பண்றீங்க? போயா நான் வரேன் அப்புறம் வரேன். இல்ல சில்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. அது ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த ஒரு வைப்ல அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் தான் ப்ரோ, வேற எதுவும் இல்ல. இனி நம்ம வந்து ஒரு half an hour once அப்படி ஃபுல் அப்டேட் நம்ம பாப்போம். ரேசியஸ் நம்ம ஈஸி அதுல வர்றதை மட்டும் நம்ம மெயினா அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். நியூஸ் இது பாக்குறது வேஸ்ட்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த புதிய தலைமுறையில என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ப தகுந்த செய்திகளுக்கு புதிய தலைமுறை பாருங்கள், முன்கூட்டியே அடித்து விடப்படும் செய்திகளிலிருந்து விளங்கியீர்கள் போட்டிருக்கிறாங்க. ஜோசப் ப்ரோ, நாங்க வந்து நம்ப தகுந்ததுக்கு செய்தி சேனல்ஸே பார்க்க கூடாதுன்னு முடிவு ப்ரோ இருங்க ப்ரோ. இப்பதான் இவ்வளவு நேரம் எல்லாரையும் இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுங்க. ஏதா இருந்தாலும் அடுத்த அசோக் குமார் கிஷோர் டேய் நானே பேனிக் ஆக கூடாது, என்ன எல்லாம் பேனிக் பண்ணி. அதேதான் கைஸ். ஒரு N2ல வந்து அந்த தளபதி நியூஸ் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு சாங் போட்டு வைப் பண்ணியாச்சு. இனி நம்ம கொஞ்சம் காம் டவுனா இந்த டேவை கிராஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு மணி நேரம் எல்லாரும் கையும் வாய் வச்சுக்கிட்டு டிவி பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்கும். 1 மணி நேரம் இல்லம்மா, இனி 12:30 வரைக்கும் நம்ம half an hour once தான் அப்டேட். யாரும் பேனிக் ஆக வேண்டாம். எல்லாமே நம்மளுக்கு குட்டாவே தான் இருக்கும். அமைதி என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எப்படி சொல்றது, சிம்பு டயலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட்ல இருந்து யார் லாஸ்ட் வராங்கன்னு முக்கியம். இருமா பிகாச்சு நீ என்ன பண்ற, கொஞ்சம் காம் டவுன் ஆகுது. உனக்கு டயலாகே இப்ப ரோல் ஆகுது. ஒன்னும் இல்ல, சில் தான். எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஜாலியா இரு. நியூஸ் மட்டும் பார்க்காத, நீ போய் அந்த வெப்சைட் மட்டும் பாரு. ஏன்னா நியூஸ்ல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு சேனல்ஸ்ல. அது ஆக்சுவலா நீங்க ட்ரெண்ட் ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி, half an hourக்கு ஒரு வாட்டி அப்படி பாருங்க போதும். அதுதான் half an hour தான் நானும் சொன்னேன். half an hour to 1 hour. சென்னை திருவிகா நகர் பல்லவி அக்கா வந்துட்டு இப்பதான் சொன்னேன். ஏய் half an hour பவி. ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன், சாரி. நீங்க வந்து பவி பிகாச்சு வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே பாவம் பேசுறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். பேசுறது இல்ல அந்த இமோஷன்ஸ்க்காக தான் சொன்னது. நாங்க இங்க யாரையும் பேசுறதுல அது வந்து சொல்ல முடியாது. எல்லாரும் நல்ல மாதிரி இருக்கு. அவங்க மனுஷனுக்கு ஆட்டுக்கு பேசுறதுக்காக எல்லாரும் இருக்கோம். பேசு ப்ரோ. அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணல ப்ரோ, அவங்களுக்கே அது புரியும். ப்ரோ இட் வில் கிரியேட் ஒரு மாதிரி அதே ரக்கஸ் மாதிரி அதுவே போயிட்டு இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்துக்கு ரிசல்ட் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. பவி பிகாச்சு, ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டாப்ல பண்ணல கைஸ், ஒரு ஹார்ட் மட்டும் குட். ஓகே தேங்க் யூ டா பவி. என்ன பிகாச்சு காணா போயிட்டா. இப்போ 4-2 சாமி. ப்ரோ எண்ட் ஆஃப் தி டே அது ஒண்ணுமே மேட்டரும் ஆகாது ப்ரோ. நீ ஒரு நிமிஷத்துக்கு சொல்றதுல அவன் அந்த 20 ஓட்டுக்கெல்லாம் 4-2ன்னு மாத்தி போட்டிருப்பான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 1000 ஓட்டு கூட கவுண்ட் ஆகல இன்னும். அண்ணன் 75-30 அந்த 25 அதுவே இதுதான் அமௌண்ட் கவுண்ட் தான்.
டோட்டலா 6 lakhs votes கவுண்ட் ஆகணும் ப்ரோ. பேலட்ல கிட்டத்தட்ட 4 lakhs மேல இருக்கு. 6 lakhs 6 lakhs 6 6 lakhs விட்டோம்பா. 6.83 6.83 6.26 இருக்கு. நடுவுல ஒரு பாட்டு போட்டுருங்கயா. அதுதான் பாட்டு போடும்போது எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். கிரேசியஸ் விசில் போடு சாங் போடு கிரேசியஸ். விசில் போடு சாங்கடா இதோ போட்டுறேன் வெயிட் பண்ணு. இந்த மாதிரி சாங் ரெக்வஸ்ட் கேளுங்க. ஏன்னா பீக்கச்சு வெளியே போயிட்டா கோச்சிக்கிட்டா. இல்ல கோச்சு அது போயிட்டு அவங்க வைப் பண்ண போறாங்க பல்லுமே. இருங்க விசில் போடு சாங் போடுறேன். அடுத்தது நம்ம கேம்பெயின் சாங் போடலாம். கைஸ் கீழே யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு எங்களோட டென்ஷன் இது பண்றதுக்காக நாங்க வந்து சன் மியூசிக் சேனல் மாதிரி தான் அப்பப்ப மாத்துவோம். கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஐயா கூத்த கேளுங்க. சன் டிவில 18 லீடிங்க டிஎம்கே உட்றானுங்க கதை. யாருங்க உங்களை அந்த சேனல் பார்க்க சொன்னா? கிருபா ப்ரோ நீ கொஞ்ச சேனல் பார்க்காதீங்க, பாலிமர் பாருங்க. எங்க அப்பா பாத்துட்டு இருந்தாரு. நான் போய் டிவி சேனல் பாலிமர் மாத்திட்டு வந்தேன். அதனால பார்த்தேன், வேற எதுவும் இல்ல. இல்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ½ hour ஒன்ஸ் தான் அப்டேட் கொடுக்க போறோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஸோ அதனால அது வரைக்கும் வைப் பண்ணுவோம். இருங்க பவித்ரா வந்து விசில் போட சாங் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து விசில் போட சாங் போடலாம். என்னமா சிரிக்கிற இருமா. இல்ல தபால் ஓட்டை பத்தி யாருமே கணிக்காதீங்க. அடுத்தது போஸ்டல் ஓட்டுலாம் இருக்கு, ஓகேங்களா? அதுல நிலவரம் எல்லாம் மாறும். தபால் ஓட்டை பத்தி யாருமே நினைக்காதீங்க. ஆல் குட் தான் கைஸ். அதனால சிஸ்டர் நீங்க அடுத்தது கேம்பெயின் சாங் போடுங்க. இருங்க ஒரு 5 minutes வேற ஏதாவது பேசுறாங்களான்னு கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுறேன். கிருபா ப்ரோ எதுவும் பேசுறீங்களா? விசில் பாட்டு போடுங்க. போடல. இருங்க அந்த கேம்பெயின் சாங் தானே எடுத்து வச்சிருக்கேன் போடுறேன். நேய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ண மாட்டேன்றீங்க. ஏங்க இப்பதாங்க போட்டேன். பவி கேட்டதுனாலதான் விசில் போட்டேன். இதோ இப்போ போட்டேன். வெயிட் பண்ணுங்க. இவன் சார் எதுவும் சொல்ல வந்தீங்களா? இல்ல I just joined the back. Okay we'll continue this song. Continue the good vibe. Yeah கிரேசியஸ் எனக்கு டவுட் இருக்கு. நான் ஈவன் சார்ட்ட கேட்கிறேன். போயிட்டாரா? இல்ல இருக்காங்க. சொல்லுமா சார். இப்போ இந்த தபால் வாக்குகள் வந்து எப்போ சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு யார் முன்னிலை எப்படி போடுவாங்க? இல்ல தபால்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்கிற ஒண்ணே கிடையாதுமா. என்ன எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கவர் எல்லாத்தையும் பிரிப்பாங்க. என்ன கட் பண்ணி ஏபிசின்னு 3 கவர் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வெளி கவரை ஓப்பன் பண்ண உடனே டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். டிக்ளரேஷன் ஃபார்ம்ல வந்து கையெழுத்து போட்டு ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கவர் எல்லாத்தையும் வந்து அது சரியா இருந்ததுன்னா அந்த ஓட்டு போட்ட கவர் வந்து க்ளோஸ்டா இருக்கும். அந்த கவரை எடுத்து தனியா வைப்பாங்க ஒரு பெட்டியில. அதாவது புறாக்கூண்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சி சின்னமும் ஒட்டி இருக்கும், பேரு இருக்கும். அதுல போட்டுக்கிட்டே வருவாங்க. இல்ல அந்த மொத்தமா போடுவாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் மொத்தமா போடுவாங்க. போட்டு இந்த கவர் எல்லா கவரையும் போட்டாச்சுன்னா அதெல்லாம் செல்ற ஓட்டு. சம்டைம்ஸ் வந்து டிக்ளரேஷன் ஃபார்முக்கு பதிலா அந்த ஓட்டு போட்டதே ஓப்பனாக வச்சுட்டாலும் சீக்கிரசி ஆஃப் ஓட்டை வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை செல்லாத ஓட்டில் சேர்த்துருவாங்க. இது ஒன்று இருக்குது. ஏன்னா அதை தான் ஃபஸ்ட்டு வேலை நடக்கும். இதெல்லாம் முடிகிறதுக்கே 1 ஹவருக்கு மேலே 1.5 hour ஆகும். அடுத்தது தான் வந்து அந்த ஓட்டை கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு அந்த ஓட்டு இருக்கக்கூடிய அந்த கவரையும் வெட்டி வெளியில் எடுத்து காமிப்பாங்க. இது இந்த சின்னம் விசில் சின்னம் அப்படின்னு சொல்லி விசில் சின்னத்துக்கான புறா கூண்டு இருக்கும். அந்த கூண்டில் போடுவாங்க. அப்படி மொத்தத்தையும் போட்ட பிறகு தான் கவுண்டிங் நடக்கும். இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அதனால ஃபஸ்ட்டுலாம் வந்து உடனேலாம் இதில் வந்து போஸ்டல் ஓட்டுக்கு உங்களுக்கு ஒப்பீனியன்லாம் வந்துச்சுன்னா அதை நம்பாதீங்க. அது கரெக்டானது கிடையாது. அதை பற்றி ரொம்ப மைண்டில் போட்டுக்காதீங்க. மொத்தமே 1% ஓட்டு தான். 99% ஓட்டு இஸ் கோயிங் டு பி இந்த நம்மளோட ஓட்டிங் மெஷினில். அதனால கான்சன்ட்ரேட் ஆன் த
ஓட்டிங் மெஷினில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுன்னு வரும். ஒவ்வொரு ரவுண்டும் 10 to 14,000 வரைக்கும் ஓட்டு இருக்கனால அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போஸ்டல் ஓட்டை கடைசியாக எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு தேவையில்லை அதை பற்றி. ஓவர். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். சோ மச் சார். ஒரு வைப் சார். எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. யாருமே டிவியை பார்த்துட்டு யாரும் பேசாதீங்க, யாரும் ஒரு மனசை தரல விடாதீங்க, சரிங்களா? எல்லாம் கான்பிடண்டா இருங்க, நல்லது நடக்கும். டிவி பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்க, டிவி சேனலை மட்டும் பார்க்காதீங்க. நாங்களே வைப் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, பாட்டு போட்டு. அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டோம் ப்ரோ. 12 மணிக்கு மேலதான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கில்லி படத்துல அர்ஜுனர் வெள்ளு பாட்டு போட்டு விடுங்க. மேடம் நீங்க வைப் பண்ணுங்க. என்னாச்சு? நெக்ஸ்ட் சாங் எதனா போட்டு வைப் பண்ணுங்கன்றேன். அதான் போட்டஸ். படிச்சு வரா விசில் ஒண்ணு அடிச்சு வரா அதைய வச்சா உடச்சு வரா தளபதி. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கடி வாட்ட
காவலன் கையில் எங்க விசில் சேரும் திருடங்க கையில் சேர்ந்திருக்காது யாகச்சாலும் கொண்டாட்ட சத்தம் ஆகும் தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது திரையாலே மாறு, அடித்தால் துணையாது. நேரு பின்னாடி திருச்சி மேற்குல இதுல என்ன அதிசயம் பின்னடைவுல? போடு ப்ரோ 290 வாக்கு கிட்ட பின்னாடி போட்டுருக்கேன். பாப்போம் கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்ட்டு. திருச்சி வெஸ்ட் சரி, எதெல்லாம் நம்ம ஷுவர் ஷாட்டா வின் பண்ணுவோம்னு நீங்க நம்புறீங்க? நான் சிலது சொல்றேன். பெரம்பூர், திருச்சி கிழக்கு, கரூர் நம்ம வின் பண்ணிடுவோம். வேற ஏதாவது எடுத்துக்கோங்க. 115 சொல்லுங்க. இல்ல காரைக்குடி யாரோ சொல்லிட்டாங்க, மிச்சம் எல்லாம் யார் வேணா எடுத்துக்கங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோயம்புத்தூர் கவுண்டபாளைய தொகுதி. கரூர் சூப்பர் சூப்பர் சூப்பர். கரூர் கனிமொழி அக்கா ஜெயிக்கிறாங்க. நம்ம தொகுதி வேற ப்ரோ. அது எனக்கும் அதேதான். இல்ல இதுல ஹைலைட்டே தான். இன்னும் இல்ல 300 ஓட்ஸ் கிட்ட தான் முன்னிலை. இது மாதிரி தபால் ஓட்டு போயிட்டு இருக்கு டிவிக்கு. திருச்சி மேற்குல 4553 ஓட்டு முன்னிலையில இருக்க மாட்டேங்க நம்ம தான். ஆமா ஆமா. போஸ்டல் பேலட் ஃபர்ஸ்ட் ஓட்டிங்ல நம்ம தான் லீடிங் பண்றோம் திருச்சி மேற்குல. பரட்டவாட்டம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சொல்லுவோம் பாரு, இருக்கிறதுலே பார்த்துட்டா இன்க்ரீஸ் ஆயிருந்தா இருக்கு. வாடா வீடு. சரி, எங்க கோவை தெற்குல யாரு இது கேண்டிடேட் யாரு? மூணுத்தையும் மாறி மாறி பாக்குறேன். இது கோவை தெற்குல கேண்டிடேட் யாரு? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். லேட்டஸ்ட் இது வந்திருக்கு. பாண்டிச்சேரி, என்ன பேர் என்ன பண்ற? நான் காலங்காத்தால இவ்வளவு பரபரப்பா என்ன கவுண்டிங் பாக்குறீங்களா? என்னாச்சு? பார்த்துதான் இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? நான் தான் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்தேன். காஃபி இப்பதான் எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இது இந்த திருச்சி மேற்குல யாரு கேண்டிடேட் யாரு? ராமமூர்த்தின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு தாண்டா அந்த நேஷனல் மீடியா பாக்குறதே இல்ல. அவனுக்கு அசாம் அது இது தூக்கிட்டு வரானுங்கடா. டென்ஷன் ஆகுதுடா. நம்மளத போடாம உட்காந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் ஆனா சரி, எந்த சேனலை நம்புறதுலாம் தெரியல. எல்லாம் சில பசங்களா இருக்கானுங்க. யார நம்புறேன்னு தெரியல. ஆமா, யார நம்புறதுனே தெரியல. தாஸ்தான் தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு போடுறான். இல்ல இவ்வளவு வருஷம் போடும் போதெல்லாம் தெரியல. இவனுக்கு இப்படிதான் போடுவானுங்கும் போது நார்மலா இருந்துச்சு. இது நமக்கே பண்றானுங்கும் போதுதான் கடுப்பாகுது. நம்ம இன்னைக்கு உள்ள இருக்கிறதுனால நமக்கு டென்ஷன் ஆகுது. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஆகாது. தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு விட்டு போயிடுவோம். இப்ப இது கவுண்டிங் எல்லாம் முடிய வரைக்குமே இவனுங்க போடுற எவனு எந்த சேனல் நம்ப கூடாது. என்ன வேணாலும் நடக்கலாம். கமலஹாசன் அங்க இங்க நடந்துச்சுல கோயம்புத்தூர் சவுத்துல கடைசி ரவுண்ட்ல தானே தோத்தான். அந்த மாதிரி கூட நடக்கும். எது வேணா நடக்கும்.
ப்ரோ அண்ணா என்னங்க நகர்ல ஏதோ பிரச்சனையா கே தெரியுமா? நேரு பின்னாடி ஒண்ணு போட்டிருக்காங்க புதிய அண்ணா தலைமுறையில. நகர்ல பிரச்சனையா என்னாச்சு? ஆமா, ஏதோ வாய் தகராறு போல. அப்ப யார் நம்ம யாருக்கெல்லாம் ஜெயிக்கிறோங்க அங்க. சொல்லலாம். அங்க ஜெயிக்கிறோம். காலங்காத்தால இல்ல சொல்லி வாய முடியலதான். ஏன்னா கே நேரு பின்னாடி ஒண்ணு போட்டிருக்காங்க புதிய தலைமுறையில. ஆமா ஆமா. என்னடா இது திமுக சேனல்ல இப்படி போடுறானுங்க. என்னடா இது திமுக வந்து சோதனைன்ற மாதிரி. ப்ரோ இப்போதைக்கு எதுவும் நம்பாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு இல்ல 11 மணி வரைக்கும் பொறுமையா இருந்தா இப்பதாங்க மேக்ஸ் தெரிஞ்சிடும். 8:35 ஆகுது. தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி ரெண்டு எல்லாருமே தெரிஞ்சிடும். பேனிக் ஆகுறாங்க. எதை வச்சு திமுக 19 போட்டுட்டு இருக்காங்க தெரியல. ப்ரோ நியூஸ் சேனல் எல்லா கண்ட்ரிலயும் வரும்ல, போன்ல யூடியூப்ல வரும். ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸ்ரீலங்கால எப்படி பாக்குறதுன்னு. அதான் உங்களுக்கு அந்த போய் லிங்க்ல யூடியூப்ல பாருங்க. போய் ஸ்ரீலங்கன் சேனல் ஏதாவது என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு பாருங்க. யூடியூப் இல்லனா உங்களுக்கு அபிஷியல் இல்ல நீங்க இப்ப ஸ்ரீலங்கன் சேனல்ல வரணும்னாலும் அவனோட சோர்ஸ் இங்க வந்து உண்மையிலே வேலை பாக்குறானா இல்ல அவன் வேற ஒரு நியூஸ் சோர்ஸ்ல இருந்து எடுத்து சொல்றானாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அவன் ஆளே கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இங்க வந்து ரிப்போர்ட்டர் வந்து இருந்து ரிப்போர்ட் பண்றானா உண்மையான நியூஸ் வரும். இல்லன்னா இங்க பாக்குறதா அவனும் சொல்லுவான். ப்ரோ ஒரு நிமிஷம். ஸ்ரீலங்கன் மீடியா வந்து 63 கவுண்டிங் பூத்ல வந்து இங்க வந்து ரிப்போர்ட்டிங் பண்ற அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற மீடியா ரிசல்ட் தான் அங்க கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க. நம்ம ஊர் தான் நான் கேட்டேன். நம்ம ஊர் இதுல நம்ம ஊர் தான். சரி இந்தியால டைம் என்ன 8:36 அப்போ. நேரு அங்க கேண்டிடேட் சார் 400 ஓட்டு கம்மி. ப்ரோ ஒரு அப்டேட் டி நகர்ல பாருங்க. எங்க பெரம்பூர் நம்ம தாங்க. ப்ரோ டி நகர்லயும் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 738 வாக்கு எடுத்து புஷ் ஆனந்த் முன்னிலை. சூப்பர். ஹரி ப்ரோ இது டைம் என்ன 8:36 அப்போ. 8:36. ஓகே. நான் தொடிக்குதா மனசு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ என்ன ரவுண்ட் டைம் இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமா போக மாட்டேங்குது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கோடி பேர் ஓட்டு பண்ணிருக்காங்க, 4 கோடி பிளஸ். இப்பதான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வர்றதெல்லாம் ரிசல்ட் இல்ல, சரியா? கோடி கணக்குல இருக்கு. பொறுமையா இருக்கு. ஓட்டு முடிஞ்சிருச்சு. அதான் இல்ல தபால் ஓட்டு எல்லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. முடிஞ்சிருச்சா தபால் ஓட்டு? முடிஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அப்டேட் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுவாங்க. இது தாவேக்காம அதிமுக ஈக்குவலா போயிட்டு இருக்கு.